ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, நம்ம ரீசெண்டாக நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து ஒரு ஷார்ட் வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க பார்த்துட்டோங்க. அது என்னென்னா வந்து நம்ம நியர்பை இருக்க பீச்சுக்கு தான் போக போகிறோம் அப்படி சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோ போட்டிருந்தோம் வந்து. சரிங்களா? அதாவது என்னென்னா, நம்ம கேம்பில் இருந்து பீச்சுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம நடந்து போனாலே நம்ம பீச்சை போய் ரீச் பண்ணிடலாம். அது நடந்து நம்ம அந்த ஷார்ட் வீடியோவில் போட்டிருந்தோம் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்ட்டு. இப்போது ஆல்மோஸ்ட் அந்த ஒயிட் கலர் பில்டிங்க்கு நம்ம ரீச் ஆகிடுச்சு. அந்த தாண்டி நம்ம வந்து ஒரு ரோடு இருக்குது, அந்த ரோட்டில் ஏறி இன்னொரு ரோடு இருக்கும், அதையும் தாண்டி வந்துச்சுன்னா நம்ம பீச்சு வந்து சேர்ந்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே வந்துட்டு அப்படின்னா சூரிய மறையிறதையும் நம்ம வந்து கிளியராக பார்க்கலாம். வந்து நார்மலாக நம்ம வந்து என்னென்னா ஊரில் கன்னியாகுமரியில் தான் பார்ப்போம். இது வந்துட்டு ரொம்ப நியர்பை பக்கத்துலேயே ரொம்ப அழகாகவும் தெரியும். சாயங்காலம் ஆகிடுச்சுன்னா சவுதி அவங்களோட ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து காரோட ஸ்டே பண்ணி என்னென்னா அவங்க கபாபு சிக்கனு அப்படிலாம் பொரித்து என்னென்னா அங்கே ஒவ்வொரு டென்ட் மாதிரி போட்டு அங்கே உட்காந்துருப்பாங்க. வந்து பாருங்கள், சூரியன் நம்ம பக்கத்துலேயே எவ்வளோ பக்கத்தில் இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்துன்னா இப்போ வந்து குளிர் டைங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் உள்ளே வந்திருக்கு. இதுதான் அந்த தண்ணி பார்க்க வந்து ஆறு மாதிரியே, ஆறோ ஏரியோ குளமோ அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஆக்சுவலி இது ஆறு கிடையாது, குளமும் கிடையாது, இது கடல் தான். வந்து இதை தாண்டி போயிடுச்சுன்னா அந்த 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 பக்கத்தில் அந்த லாஸ்ட் பாருங்கள், அந்த செடியாக இருக்கு பாருங்க, அதுதான் கடலோட இது. வந்து இந்த கடலில் எந்த அலையும் இருக்காது, எதுவுமே இருக்காது. நம்ம இடுப்பு அளவுக்கு வரைக்கும் கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அப்படி நடந்தே போய்கிட்டு இருக்கலாம். இது சம்மர் டயத்தில் என்னன்னா இந்த இடத்துல தண்ணியே இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல்லு மண் வந்து மண்ணாக தான் தெரியும். இந்த ஆறு குளம் ஏரி மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல சொல்கிறாங்க. அந்த பக்கம் போயிடுச்சுன்னா சம்மர் டயத்தில் வெறும் நம்ம செருப்பு போடுற அளவுக்கு தான் வந்து அந்த தண்ணியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்துன்னா இந்த கடலில் வந்து எப்படின்னா நண்டுகள் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி நண்டு பிடிக்கிறதுக்காண்டியே வந்திருக்கோம். நம்ம ஏற்கனவே நண்டு பிடிச்சி சமைச்செல்லாம் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இங்கே உள்ள நண்டு. இங்கே போகிற இடத்துலையே பார்த்தாலே தெரியும், இங்கே நண்டுகள் அதோட கூடுகள்லாம் நிறையவே இங்கே இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடற்குள்ள ரீச் ஆகிடுச்சு. அலைகள்லாம் அந்த அளவுக்குலாம் இருக்காது, லைட்டாக தான் அலைகள் இருக்கும். வந்து இதுதான் நான் சொன்ன நண்டு. வந்து பாருங்கள், அதாவது சூரியன் வந்துட்டு மறையிறதுனால எல்லா நண்டும் வந்து அதோட கூட்டுக்கு வந்து அடையிறதுக்காண்டி அதோட குழி இருக்குல்ல, அந்த குழி வந்து அடையிறதுக்காண்டி வரும்போது ஒரு நண்டை நாங்கள் பிடிச்சிட்டோம். அது ரொம்ப பெருசாகவே இருக்குது. தொட்டு பார்க்கும்போதே கொடுக்க வச்சு கடிக்கிறதுக்காண்டி வருது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஆக்டிவாகவே இருக்குது. அதாவது என்னென்னா தண்ணியில் வந்துட்டு இருந்தது தான், அது டக்குன்னு கரைக்கு பிடிச்சி தள்ளி விட்டோம். பாருங்கள், சூரியன் எப்படி மறையுது பாருங்கள். இப்போ சவுதிகள் பக்கத்தில் இருக்கனால சரியாக நம்ம வீடியோ எடுக்க முடியலை. வந்து அதனால் கீழேயே தான் வச்சு வீடியோ எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபுல்லாமே சவுதி அவங்களோட லேடிஸு அவங்களோட ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இருப்பதுனால நம்ம. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து போயிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து ரூமுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இருட்டிடுச்சுன்னா இங்கேருந்து போகிற வழி ஃபுல்லாமே ரொம்ப லைட்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் போகிற பாதைலாம் நமக்கு வந்து அங்கிட்டு திருப்பி விட்டுரும். அதனால் சீக்கிரமாகவே நம்ம கடலில் இருந்து கிளம்பியாச்சு. சூரியனும் வந்து மறைஞ்சிருச்சு சூரியன். இப்போ நம்ம எப்படின்னா போக போகிறோம்னா இப்படி தான் டேரெக்டாக எப்படி போனால் நம்ம ரூம், அதாவது அந்த பில்டிங் இருக்குல்ல, அந்த ஒயிட் கலர் பில்டிங், அந்த பில்டிங் வச்சு நம்ம இப்படி இந்த வழியாக இப்போ போக போகிறோம். நம்ம சீக்கிரமாக போய் ரூமுக்கு போயிடலாம். ஏன்னா போகிற வழியில் வந்து என்ன சொல்ல, அவங்களுக்கு எல்லாமே வந்து கரண்ட்டு போட்டால் தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரூமுக்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். பார்க்குறவங்க பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.